ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவு. ஸோ அதனால் வந்துட்டு ரெகுலராக நான் போட்டுறது தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி புறா விட்ருக்கோம், புறா பறந்துட்டுருக்கு. ஸோ என்னப்பா இன்றைக்கி வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கமெண்ட்டில் எல்லாருமே கேட்டுருந்தீங்க, வால் பற்றி போடுங்க ப்ரோ, இந்த டைமுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வால் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாலில் வந்து என்ன மாதிரி உடன் இருக்குது அப்படின்னா, எந்த வால் எந்த மாதிரி உடன் பண்ணோம், எந்த வால் நம்ம எடுத்துக்கினா அது கை ரூட்டு இருக்கும். ஸோ சிங்கிள் டைல்னா என்ன, ஸோ வால் விரிச்ச மாதிரி அது எந்த மாதிரி சிம்டம்ஸில் பறக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நான் சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? எனக்கு தெரியாத விஷயத்தை உங்ககிட்ட நான் கற்றுக்க போகிறேன். ஸோ புதுசாக ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம ரெண்டு பேருக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தம் பவுட்ரு போன வீடியோவில் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு, சரிங்களா? இன்னும் தம் பவுட்ரு அவைலபிள் இருக்குது. இன்னும் வேணும்னா யாராவது நீங்கள் வேணும்னா என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வீடியோலையும் வரும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? எல்லா ஊருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பேசுகிறது வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்குன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுவேன். ஸோ நாதா பிரசாந்த், வெல்கம் டு பெட்ஸ் வேர்ல்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னன்னா இன்றைக்கி வந்து வீடியோ ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா புறா விட்டுருக்கோம், புறா பறந்துட்டுருக்கு, அது ஓகே. ஸோ நிறைய பேர் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷார்ட் பீக் புறாக்கும் ப்ளஸ் வந்து லென்த் பீக் புறாக்கும் நம்ம வித்தியாசம் நம்ம போட்டுருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடு. அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் காட்டில் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், சரிங்களா? இப்போ என்னென்னாப்பா கமெண்ட்டில் வந்து அந்த வீடியோவில் வந்து ப்ரோ வால் பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தான் இது வாலில் வந்து 3 டைப்ஸ் வால் வரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பட் அதில் ரொம்ப ரேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் வால்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும், அது எந்த காரணத்துக்கும் இது பண்ணாது, அது ஒரு வகையான இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப் அப்படின்னா நல்லா குச்சி வால் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சரிங்களா? அது ஒரு புறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா விரிச்ச மாதிரி உட்காரும், சரிங்களா? அப்படி இருக்கும், வால் இப்படி முட்டோன்னு நல்லா விரிச்ச மாதிரி இருக்கும். இந்த மூணு டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லா கூண்டில் இருக்கிற புறாங்க இந்த வால் பார்த்தீங்கன்னா ஒன்று குச்சி வால், இன்னொன்று வந்து வாழை விரிச்ச வால். இந்த 2 வால் தான் வச்சுருப்பாங்க. குச்சி வால் இப்படி இருக்கும், இன்னொன்று வந்து விரிச்ச வால். இந்த 2 தான். டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா எதுக்குன்னா அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் புறாங்க. ஆக்சுவலி இந்த பாஜி வந்து கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல உடன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரேரு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி புறாங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர்டு. பட் இந்த குச்சி வால் ப்ளஸ் வந்து இந்த வால் விரிச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டுக்கு எடுத்துக்கணும். அதை பாஜி கண்ட்ரோல் பண்ணணும், வால் கட்டணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நான் புறாவை வச்சு உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா விரிச்ச வால் பற்றி நம்ம பேசலாம், சரிங்களா? விரிச்ச வாலில் அதில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பாஜி பண்ணும், அது எப்படி பறக்கும், சரிங்களா? அதெல்லாமே நான் தெளிவாக தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம ரேக்தார் HMD புறா இது, சரிங்களா? ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி மட்டும்னா வால் வந்து விரியும், சரிங்களா? இந்த மாதிரி வால் பாருங்கள் இப்படி விரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறாங்க வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாஜி இருக்கும் இந்த புறாவில். பாஜினா பல்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகமாக பாஜி ப்ளஸ் வந்து இந்த புறா வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேட்லி பண்ணியே பறக்கும் புறா. இது பல்லா ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இதுக்கு. சில பேர் வந்து பல்லாவும் போகும் கண்டிப்பாக. பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த மூக்கை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இது ஷார்ட் மூக்கு, சரிங்களா? ஷார்ட் மூக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் விரிச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாஜி இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரிஜினல் புறா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். என்னோட கேள்வி பிரகாரம் எனக்கு என்னோட குருநாதர்கள்லாம் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புறாங்க. அப்படின்னா இந்த வாழை விரிக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஜி ப்ளஸ் வந்துட்டு வீட்டு மேலே இதோட ஆட்டம் எப்படி இருக்கும்னா வீட்டு மேலேயே பறக்கும் புறா. இது இந்த பல்லாவும் போவும் கண்டிப்பாக. ஆனால் அதிகமாக இது வீட்டு மேலே கேட்லி பண்ணியே பறந்துட்டு இருக்கும் புறா. இது எனக்கு தெரிஞ்சு இது பல்லா போவாது, வீட்டு மேலே தான் அதிகம். ஆனால் நல்லா பறக்கும். அடி மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னா சூப்பராக பறக்கும் இந்த கேட்லி புறா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீக்குன்னு இல்லை, குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறக்கும். பட் இதோட சிம்டம்ஸு இதோட விஷயத்தை நான் அடுத்த போன வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது உண்மை தான், சரிங்களா? பட் என்னன்னா இப்போ இந்த வால் விரிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டம் நல்லாயிருக்கும், நல்ல ஆட்டம் இருக்கும். நல்லா 10 ஹவர் 12 ஹவர் கூட நிறைய பேர்கிட்ட பறந்துருக்கு. என்ன அடி தாசி இருக்கும் புறாக்கு, அந்த அடியை கண்ட்ரோல் பண்ணி விடுறது தான் இது சரிங்களா? அதிகமாக பல்லா போகாமல் வீட்டு மேலேயே பறந்துட்டு இருக்கும். எதுக்குன்னா அதோட வால் வந்து பார்த்தீங்கன்னா விரிச்ச மாதிரி இருக்கும். அந்த வால் விரிச்சும் போது என்னன்னா கேட்ல இப்படி மூவ்மெண்ட் இப்படி பண்ணிக்கும், சரிங்களா? அதனால வந்து ரொம்ப லாங் போக முடியாது, ரொம்ப லாங் போக சப்போர்ட் பண்ணாது, சரிங்களா? ப்ளஸ் வந்து இப்போ மேலே பறந்துட்டு இருக்கும்போது பாருங்கள், வால் வந்து ப்ரெஷர் பண்ணும்போது வால் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா காற்று கீழே வந்து புஷ் பண்ணும்போது புறா வந்து வீட்டுக்கு கேட்லி பண்ணிக்க ஆரம்பிக்கும்.
நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? பட் என்னன்னா இது வந்து சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட நடந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த வால் பற்றி எப்படி சொல்கிறீங்களோ அது எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக கேட்லி பண்ணுற புறா. இது ரொம்ப சலுக்குனி இருக்கும். இந்த புறா பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா சலுக்குனி இருக்கும் அதிகமாக. சலுக்குனி என்னென்னு பார்த்தா உதைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உதைப்புத்தன்மை இருக்கும். ப்ளஸ் வந்து பாஜி அதிகமாக இருக்கும். இந்த புறாவோட கான்செப்டே இதுதான். பாஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இதை மட்டும் இந்த பேரிங் பண்ணுறது எல்லாமே நான் அடுத்தடுத்த சொல்கிறேன். இந்த மாதிரி புறாங்களுக்கு வாளுக்கு நம்ம எப்படி பேரிங் பண்ணோம் இதெல்லாமே நான் அப்பப்போன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதோட ஐஸ்லைன் வந்து வேணால் நீங்கள் காட்டுறதுன்னா நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து நம்ம ரேக்கிங் பாருங்கள். ஹெச்எம்டியில் ரேக்கிங் இப்படி தான் இருக்கும். ஐஸ்லைன் காட்டுறேன் பாருங்கள். சிம்பிள் ஸோ இதோட ஐஸ்லைனே இதுதான் புறாவுது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 20 நிமிஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா வழி புறா. இது இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் புறா உட்கார ஷேப் பாருங்கள், வால் நிற்கிற ஸ்டைல் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, அது ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஆக்சுவலி ரொம்ப சுத்தமான புறாங்க இதெல்லாமே. வந்து எப்படின்னா வால் பேலன்ஸ்லேருந்து பறக்கிற உடல்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதே நீங்கள் வாழை விரிச்ச புறாங்க, இந்த பாஜி ஓவராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சலுகை பண்ணுற புறாங்களாம் நீங்கள் இது முட்டுங்க, கண்டிப்பாக வந்து அது அவ்வளோ பேலன்ஸ் இருக்காது. டக்குன்னு வாழை விரிக்கும். பாருங்க எப்படி தான் இருக்கணும், புரியுதுங்களா? இப்படி நீங்கள் புறாவை பிடிச்சா கூட இந்த வால் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வால் பேட்டர்ன்லேருந்து உடம்புலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி புறாங்க ஆட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பல்லா போகும், சரிங்களா? அப்படின்னா நல்லா வீசி ரொம்ப தொலைவு போகும். அதே மாதிரி வீட்டு மேலே வந்து பாஜி பண்ணிட்டு திருப்பும் பல்லா போயிடும். இது இந்த மாதிரி புறாங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாஜி கரெக்டாக இருக்கும், உடன் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ண தேவையே இல்லை, சரிங்களா? ஏன்னா இதில் வந்து சப்போஸ் இந்த மாதிரி இந்த வால் விரிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குவாலிட்டி புறாங்க இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா அப்போ நம்ம பாஜி கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதுக்குன்னா அதோட பிளட் லைன்லேயே ஊறி இருக்கும், பாஜி டெம்பர் அதிகமாக இருக்கும். இதில் கூட ஓவர் பாஜி ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணுற வேலைலாம் இருக்காதுங்க. பாஜி நம்ம ஈக்குவலாக அதே உட்காந்துக்கும். இந்த வகை புறாங்களாம் எப்படின்னா ரொம்ப நல்லா பல்லா போகும், நல்லா அப்படியே நல்லா வீட்டு மேலே சுற்றிக்க ஆரம்பிக்கும். வீட்டு மலை தவிர மீது எல்லா இடத்துக்கும் போகும். இதோட கேரக்டர் அதுதான். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து இந்த பேரிங் பண்ணும்போது இந்த வாலுக்கும் ஆப்போசிட் போகிற புறாக்கும் நம்ம எல்லாமே பார்க்கணும். ஒரே பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மைனஸ் ஆகும். பட் அதை உட்காந்து திருத்தி நம்ம வரணும். ஸோ அதனால தான் ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது அப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வரும் உங்களுக்கு. அப்படின்னா வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே, சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வேறு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்து கரெக்டாக நீங்கள் போடுங்க. இது நம்ம சப்ஜா புறா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ டெம்பர் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, அதை பார்த்தாவே தெரியும் அந்த வைப்ரேஷனு. அதுக்கப்புறம் ஐஸ்லைன் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இந்த வாழை நான் காட்டுறேன்னா இந்த வாளோட ஷேப் பாருங்கள், டேரெக்டாக இப்படி போயிட்டு ஒரே ஈக்குவலாக அப்படி கட்டாக இருக்கும், கரெக்டுங்களா? இது சிங்கிள் டைல் புறா. இதே விரிச்ச மாதிரி அந்த வால் விரிக்குது இல்லைங்களா, கேட்லி பண்ணுற புறா, அது எப்படி இருக்கும்னா இப்படி ரெக்டாக இப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி, சரிங்களா? இங்கேருந்து விரிக்கும், இங்கே பாருங்க இப்படி விரிச்சிருக்கும். இது பாருங்கள் ஒரே பிளைனாக தான் இருக்கும். பட் அது அப்படி இல்லை, சின்னதுலேருந்து இப்படி மேலே இப்படி பெருசாக வரும், சரிங்களா? அந்த மாதிரி வரும். இப்போ எதுக்கு நான் இதை காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வகை புறாங்களில் நான் உங்களுக்கு வால் காமிச்சு தர போகிறேன், சரிங்களா? இது பாருங்கள் ஒரே ஒரு துளி கூட எதுவும் சின்னது இருக்காது, எதுவும் பெருசு இருக்காது, ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது எல்லாமே, சரிங்களா? இதுதான் சிங்கிள் டைல் புறா, சரிங்களா? டைமண்ட் வகை புறா உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் பாருங்கள், உங்களுக்கு செட் பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்ஷி புறா. இது எந்த வால் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வால். இருந்தாலும் முன்னாடி நான் காமிச்சிடுறேன். வாலோட ஷேப் பாருங்கள் உங்களுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி வந்து இப்படி ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இது எப்படின்னா இந்த ட்ரேடிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரேடிங் மாதிரி இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே எப்படி இறங்கும் இல்லைங்களா, டைமண்ட் ஷேப் இருக்கும். ஒரு டைமண்ட் நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப் இருக்கும். இதுதான் டைமண்ட் வகை புறா. இதோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் விஷயம். சரிங்களா? இதோட அடி பாஜி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உடன் கரெக்டாக இருக்கும். எதிர்காத்து என்ன வந்தாலுமே கரெக்டாக எதிர் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி வீட்டு பயம் சூப்பராக இருக்கும். வீட்டு மேலே வந்தால் பர்ஜரே அடிக்கும் புறா. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஜி கண்ட்ரோல் பண்ணுறது சிம்டம்ஸ் இருக்காது. ப்ளஸ் வந்து இந்த பக்கமும் பிரச்சனை இருக்காது. இப்போது வாழை விரிச்சு இந்த வாழை என்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லிட்டேன். குச்சி வாழை அப்படின்னா சிங்கிள் டைல் புறாங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். இது நடுவுஸ். இது அப்போ நினச்சி பாருங்கள் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வால் பேலன்ஸு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி புறா வந்து வாலில் மட்டும் இல்லை, எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட பாருங்கள், நான் ஹெச்எம்டி பிடிச்சேன், அது வால் எவ்வளோ விரிச்சிச்சு. சப்ஜா பிடிச்சேன், எவ்வளோ விரிச்சிச்சு. இது விரிக்கிற ஷேப் பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் விரிக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியுது இல்லை? இப்போ பாருங்கள், இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. புறாவோட வால் ஷேப் பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். புரியுதுங்களா? சின்னதுலேருந்து மேலே படிப்படியாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப சின்னதுலேயே முடியும். ஸோ இதுதான் வந்து டைமண்ட் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி புறாங்க கொஞ்சம் கிடைக்கிறது ரேரு. பட் இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கு. அதே மாதிரி வாலில் மட்டும் கரெக்டாக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். இது சும்மா உங்களுக்கு ஒரு மேலே புறா பறந்துட்டு இருக்கு, இல்லைனா விட்டு காமிச்சிருவோம் இது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு என்னை விட்டுட்டுனா கண்டிப்பாக அது பார்த்துச்சுன்னா விட்டுரும். நம்மளாலே அது புறா கிடைக்கிறது வேண்டாம். வீடியோக்காக நான் போய் புறாவை கிடைக்க விரும்பலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோனா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி என்னென்னா, இந்த வீடியோ வந்து இது மூலிமா நிறைய பேர் கற்றுக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, வால் இதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஒரு நாலேஜை கொண்டு வந்துடுங்க. ஸோ நான் வீடியோவில் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், வாங்க. ஸோ ஆக்சுவலி என்னோடய அக்கா பையன். உன் பேர் நான் சொல்லு. என் பேர் ராகுல். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இவன் படிச்சுட்டு இருக்கான், எக்ஸாமுக்கு வந்து இங்கே வந்திருக்கான், எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கான். ஸோ இவங்ககிட்ட நான் என்ன கேட்க போகிறேன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு வாரம் என் கூட இருந்தான். இந்த ஒரு வாரத்தில் வந்து ரொம்ப விஷயம் கற்றுக்கிட்டான். என்கிட்ட ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணான். ஒவ்வொரு புறா இறங்கும் போது என்ன பண்ணுறமா, இதுனா என்ன நிறைய விஷயம் கேட்டு கற்றுக்கிட்டான். இவன் கேட்டு கற்றுதில்ல. இந்த ஒரு வாரத்தில் அவன் என்ன அப்சர்வ் பண்ணணும் அதை தான் கேட்க போகிறேன். ராகுல், இந்த ஒரு வாரம் இருந்துச்சுல்ல, இந்த ஒரு வாரத்தில் நம்ம பண்ண விஷயம்லாம் இருக்குது. சரியா? அதில் வந்து நீ என்னென்னா, இந்த தம்மு உட்கார வச்சுல்ல, தம்மு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி புறா எப்படி வந்து பறந்துச்சு, தம்மு உட்கானதுக்கப்புறம் எப்படி புறா பறந்துச்சு சொல்லு. தம்மு உட்காரத்துக்கு முன்னாடி புறா அவ்வளோ பறக்காது. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பறக்கும். அதுவும் இல்லாமல் ரெக்கை ரொம்ப ஸ்லோவாக போடும். தம்மு உட்காரதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கல. செகண்ட் டே ஒரு 1 ஹவர் பறந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா ஒரு ஹவர் 14 நிமிஷம் பறந்துச்சு. அதுவும் ரெக்கை ரொம்ப ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டில் எல்லாம் ரெக்கை ரொம்ப ஸ்லோவாக அடிச்சுருந்துச்சு. இப்போ ரொம்ப ஸ்பீடாக அடிக்க முடிச்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி தம்பிக்கு அவ்வளோ சீக்கிரம் பேச தெரியாது. ஆக்சுவலி என்னென்னா, தம் பவுடர் நான் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே சொல்லிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, கரெக்டாக ஃபினிஷ் இல்லை, அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் தம்மு உட்கார வச்சதுக்கு அப்புறம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 14 minutes புறா பறந்துச்சு. இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். திரும்ப உட்கார வச்சுருக்கேன் தம்மு. சரிங்களா? ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் நான் பண்ணுறேன். எதுக்கு இவரை நான் சொன்னேன்னா, இவர் இந்த ஒரு வாரம் நான் எதுக்கு என்ன கற்றுக்கிட்டார் என்கிட்ட அப்சர்வ் பண்ண, அதை தான் நான் கேட்டேன். ஆனால் அவன் தெரிஞ்சு தான் அவன் சொன்னான். இதே கிரேட் தான். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இது பண்ண முடியாது. ரக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கான் பாருங்கள், ஸ்பீடு கீடுனெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இவனே கேட்டான் என்கிட்ட, என்னமாம்மா நேற்றெல்லாம் ஒரு மாதிரி பறந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஜெங்கிலி மாதிரி போகுது ஏமாமான்னு சொல்லி சொன்னேன். அது ஸ்பீட் ஆகிடும். புறா வந்து ஸ்பீட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டைம்னு சொல்லி கொடுத்தேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஆக்சுவலி ஃப்யூச்சரில் நல்லா அப்டேட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தடவை ரொம்ப ஹோப்பாக இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்வார். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் எப்பவுமே வீணாக போகாது. ஸோ இந்த வருஷம் எல்லாரும் டோர்னமெண்ட் யாராவது சேர்ந்துருக்கீங்க, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? நல்லா புறா விடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே. பாய்.